ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிரித்தி சேம் vlogs. இன்னைக்கு யாராச்சும் என் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா? கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் கிவ் மீ thumbs up. ஸோ இன்னைக்கு என்ன ரெசிபி வீடியோ ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. என்னோட ஃபேவரட்டான சிக்கன் பிரெட் தாய் கறி. ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக இப்போ காமிச்சிடுறேன். ரெட் சில்லியை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. தென் கொத்தமல்லி, பெப்பர், கொரியாண்டர் சீட்ஸ், கார்லிக், லெமன் அண்ட் ஜிஞ்சர் அண்ட் ஒரே ஒரு டொமேட்டோ அண்ட் கோகனட் மில்க் வந்து நான் எடுத்திருக்கேன். தென் மஷ்ரூம் அண்ட் ப்ரொக்கோலி அண்ட் லாஸ்ட்டாக வந்து கேப்சிகம் அண்ட் த ஹெட் ஆஃப் த ரெசிபி சிக்கன், போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஜிஞ்சர், கார்லிக், பெப்பர், கொரியாண்டர் சீட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் லெமன் புழிஞ்சிட்டு அண்ட் கொத்தமல்லி அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. தென் ஊற வச்சுருந்த ரெட் சில்லி அண்ட் 1 டொமேட்டோ அண்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோனட் மில்க், இது எல்லாமே சேர்த்து அழகாக ஒரு பேஸ்ட்டாக பண்ணி வச்சுக்கோங்க. தென் கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கனை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சிக்கனுக்கு வந்து பெப்பர் அண்ட் சால்ட் இது 2 மட்டும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது நம்ம சாட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் நல்லா அழகாக ரெடி ஆயிருச்சு. ஸோ இது தனியாக நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சேம் கடாயில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை வந்து இப்போ ஆட் பண்ணி சாட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு 1 மினிட்க்கு அப்புறமா வந்து ப்ரொக்கோலி அண்ட் கேப்சிகம் இது 2த்தையுமே நான் ஆட் பண்ணி அதையும் சாட் பண்ண ஆரம்பிக்கிறேன். இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் தேவையில்ல. ஸோ அதுக்கு வந்து பெப்பர் அண்ட் சால்ட் இது 2மே ஆட் பண்ணி நான் வந்து மஷ்ரூம், ப்ரொக்கோலி அண்ட் கேப்சிகம் இது 3த்தையுமே வந்து நல்லா சாட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுவும் வந்து கொஞ்சம் நல்லா இட் வில் டேக் அரவுண்ட் 5 to 7 மினிட்ஸ் அது மாதிரி ஆகும். அதுக்கப்புறமா வந்து 5 to 7 மினிட்ஸ்க்கு சாட் பண்ணி முடிச்சிட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி இந்த பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லாவே நம்ம சாட் பண்ணிடணும். இது கொஞ்சம் ஒரு 3 மினிட்ஸ் 3 to 5 மினிட்ஸ் ஆகும். தென் அதுக்கப்புறமா வந்து நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து என்ன பிராண்ட்னா தாபூரோட கோகனட் மில்க் தான் நான் யூஸ் பண்ணேன். ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் நிறைய கோகனட் மில்க் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது எனக்கு செட் ஆகலை. எனக்கு இந்த பிராண்டு தான் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இதோட திக்னஸும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கோகனட் மில்க்கை ஆட் பண்ணி முடிச்சிட்டோன்னே சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ வந்து கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு டேஸ்ட் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் வந்து கொதிக்க விட்டுருங்க. இல்லைன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்காவது நீங்கள் இதை கொதிக்க வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ரெட் தாய் கறி இஸ் ரெடி. இது வந்து என்னோடய சண்டே லன்ச் மெனுவாக வச்சேன். சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப யம்மியாக இருந்தது. ட்ரஸ்ட் மீங்க. எஸ். ஸோ நீங்களும் சண்டே அன்னைக்கு ஏதாவது லன்ச்சு ரொம்ப யோசிச்சிங்கன்னா ட்ரை திஸ் ரெட் தாய் கறி. யூ கைஸ் வில் என்ஜாய் இட். நான் உங்களை நெக்ஸ்ட் டே வீடியோவில் சந்திக்கிறேன். until then thank you and bye bye.